இப்பொழுது ஒரு தாய் வராங்க. அவங்க வந்து அவருடைய மகனோடு கூட பேசுறாங்க. நாம பார்க்கலாமா? எல்லா சண்டேவும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு கேம்ஸ் விளையாட டைம் இருக்கு, வீடியோஸ் பார்க்க டைம் இருக்கு, நேச பார்க்க தனியா டைம் இல்லையா? எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு. இன்னைக்கு இந்த லெவலை முடிச்சாகணும். டிஸ்டர்ப் பண்ணீங்க போங்கம்மா. டேனியல், இந்த 6 நாளும் நம்ம வேலையை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரே ஒரு நாள், இந்த ஒரு சண்டே நம்ம ஏச பார்க்க கொடுக்க கூடாதா? சரிம்மா, நான் அடுத்த வாரம் வரேன். ஏசப்பா, இந்த டேனியல் மாத்துங்க ஏசப்பா. ஆமென். இப்பொழுது இந்த சகோதரனை பார்க்கறதுக்காக அவங்க நண்பர்கள் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க? டேய், உங்க பாத்தியா கிரவுண்ட்ல யாரு இருக்காங்க? ஆமா, டேனியல். பிரைஸ் லார்ட். டேனியல், நேத்து செம்ம மேட்ச் போ. ஆமா, நீ ஏன் நேத்து சர்ச்சுக்கு வரல? ஆமா டேனியல், நீ எப்பவுமே மிஸ் பண்ணிட்டு இருக்க. கேம்ஸ் விளையாட வர, கிரவுண்டுக்கெல்லாம் வர, ஆனா ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிற? ஐயோ, நான் வேணும்னே பண்ணலப்பா. எனக்கு எப்பவுமே பிஸியா போன பார்க்கறா. இல்ல ஹோம்ஒர்க் எழுதுறா. ஐயோ, இங்க எல்லாருக்குமே ஹோம்ஒர்க் இருக்கு. ஆனா நீ தேவனை தான் முதல்ல இடத்துல வைக்கணும். ஆமா டேனியல், நீ தேவனை முதல் இடத்துல வச்சா உனக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். சரி, இது டேனியல், நாளைக்கு நம்ம சர்ச்ல சின்ன பிரேயர் இருக்கு. அதுல டிராமா பண்றாங்க. நீ வரியா? என்னப்பா சர்ச்ல டிராமா பண்றீங்களா? என்ன புதுசா பண்றீங்களே? ஆமா டேனியல், நாளைக்கு சாயங்காலம். நீ வரியா? சரி, நானும் வரேன். ஏன்னா எனக்கு கொஞ்ச நாள் வீட்டுல இருந்து கொஞ்சம் போர் அடிக்குது. சரி டேனியல், நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஒரு நிமிஷம் வாங்க. நம்மள பார்க்க ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காராம். ஏசப்பாவா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காராம். மார்த்தாள் யோசிக்கிறாங்க, ஏசப்பாவுக்கு விதவிதமா சமைச்சு அவரை ஆச்சரியப்படுத்தணும். ஆனா மரியா வேற விதமா சிந்திக்கிறாங்க. ஏசப்பாவுக்கு அவர் பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளை கேட்கணும். ஏசப்பா இப்ப நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு சமாதானம். மார்த்தா ஏசப்பா பார்த்து வந்து வேலை செய்ய கிளம்பிட்டாங்க. மரியாளும் ஏசப்பா பார்த்து உட்காந்துட்டாங்க. இங்க மார்த்தாளுக்கு வேலை ஓடுது, ஆனா மனசுக்குள்ள வேற ஒரு எண்ணமும் ஓடுது. என்னடா இந்த மரியாள் கொஞ்சம் கூட நமக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க, ஏசப்பா பக்கத்தையே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு ஒரு வேதனை. இப்படிதான் பாத்திரத்தை கீழே போட்டுருவாங்க. ஏசப்பா கூட கேட்க மாட்டேங்கிறாரு. கேட்கணும். ஏசப்பா பாருங்க, மரியா எனக்கு உதவியே செய்ய மாட்டேங்கா. நீ வந்து இந்த உலகத்துக்குரிய அற்புத வேலையில பிஸியா இருக்கிற. ஆனா மரியாதை சாரு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்குக்காக அவன் போராடிட்டு இருக்கான். இப்படியாக இயேசு மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு காரியத்தை சொல்றத நம்ம கவனிக்க முடியும். தனிமையில அவர் என்ன செய்யறாரு நம்ம பார்க்கலாம். ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. இவ்வளவு நாள் உங்களை தேட இருந்துச்சு. நான் எல்லா சண்டையும் அடுத்த சண்டே சொன்னேன். எல்லா வாரமும் அடுத்த வாரம் சொன்னேன். ஆனா நான் எப்போ ப்ரே பண்ணாலும் ஏசப்பா என் ப்ரேயரை கேட்கிறாரு. மேரி தேவனத முதல்ல வச்சாங்க. ஏசப்பாக்கு எது பிரியமோ அதை செஞ்சாங்க. மார்த்தா ஏசப்பாக்கு தான் வேலை செஞ்சாங்க. ஆனா நான் அது கூட செய்யலையே. இந்த போனுக்காக
நான் எவ்வளோ டைம் கொடுக்குறேன். ஆனா ஜீவனை கொடுத்த ஏசப்பாக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்? இதிலிருந்து நோ மோர் எக்ஸ்கியூசஸ். ஏசப்பா இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, இந்த ஃபேமிலியே கொடுத்துருக்காரு. நான் ஒரு முதல்ல வச்சேன்னா then everything will fall in peace. என்னோட ஸ்டடீஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபியூச்சர். இப்படி டேனியல் மிகவும் சத்தமா சொல்லுத அவங்க தாயார் வரைக்கும் கேட்டதில்ல இல்லையா? அவங்க பதட்டப்பட்டு ஓடி வராங்க. என்னப்பா டேனியலோட ரூம்ல இருந்து இப்படி ஒரு சத்தம் வருது அப்படின்னு. டேனியலுக்கு என்ன ஆச்சு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டேனியலை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா பதட்டத்தோட வர்றாங்க. பாவம் சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க போல, கரண்டியோட வந்துட்டாங்க. ஷோ இந்த டேனியல் ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கானோ? டேனியல் என்னப்பா ஆச்சு? அம்மா, நான் இனிமே சர்ச்சுக்கு வர போறேன். இனிமே எது பெட்டரோ அதை தான் சூஸ் பண்ண போறேன். இந்த ஃபோன் வெயிட் பண்ணலாம், ஹோம்வொர்க் கூட வெயிட் பண்ணலாம். ஆனா நம்ம ஏசப்பா வெயிட் பண்ண வைக்க கூடாது. ஏசப்பா நன்றி. ஆமா கண்ணா, நீ ஏசப்பாவை முதல்ல வச்சா உனக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். உன் படிப்பு, உன்னுடைய ஃபியூச்சர், உன்னுடைய படிப்பு எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாங்க.